வணக்கம் ரிதி. அதாவது தமிழ்நாட்டில் 15ஆம் தேதி சுதந்திர தினம், 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி, 17ஆம் தேதி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் தொடர் விடுமுறைகள் வருகின்றன. இதையடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் ஏராளமானவர்கள் இந்த 3 நாட்கள் விடுமுறைகளை சொந்த ஊர்களில் கழிப்பது மற்றும் சுற்றுலா தலங்களில் செல்வது போன்றவர்களில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். இந்த 3 நாட்கள் விடுமுறையில் ரயில், பஸ் மற்றும் சாலை மார்க்கமாக வாகனங்களில் சென்று வருவதற்கு 2 நாட்கள் பயண நேரமாக எடுத்துக்கொள்ளும் என்பதால் 3 நாட்கள் விடுமுறையை வீணாக விரும்பாத மக்கள் விமானங்கள் பயணம் செய்ய தொடங்கியுள்ளனர். இதையடுத்து சென்னையிலிருந்து மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவை, சேலம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் உள்நாட்டு விமானங்களில் பயணிகள் கூட்டம் இன்று பெருமளவு அலைமோதுகிறது. பெரும்பாலான விமானங்களில் டிக்கெட்டுகள் இல்லை. ஒரு சில விமானங்களில் மட்டுமே டிக்கெட்டுகள் உள்ளன. ஆனால் குறைந்த கட்டண டிக்கெட்டுகள் அனைத்தும் காலியாகிவிட்டதால் கட்டணங்கள் பல மடங்கு அதிகமாக உள்ளது. டிக்கெட்டுகள் மட்டுமே இருக்கின்றன. ஆனாலும் பயணிகள் சொந்த ஊர்களுக்கு அல்லது சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர வேண்டிய ஆர்வத்தில் டிக்கெட் கட்டணங்களை பற்றி கவலைப்படாமல் போட்டி போட்டுக்கொண்டு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பயணித்து வருகின்றனர். இதனால் விமான டிக்கெட்டுகளின் கட்டணங்கள் சாதாரண கட்டணங்களை விட ராக்கெட் வேகத்தில் பல மடங்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக சென்னை, மதுரை சாதாரண நாட்களில் கட்டணம் 4000 ரூபாய் ஆகும். ஆனால் இன்றைய கட்டணம் ரூபாய் 16,769 வரை ஆகும். சென்னை, தூத்துக்குடி சாதாரண நாட்களில் கட்டணம் ரூபாய் 3843. ஆனால் இன்றைய கட்டணம் ரூபாய் 21,867 ஆகும். அதே போல் சென்னை, திருச்சி சாதாரண கட்டணம் ரூபாய் 1,827. ஆனால் இன்றைய கட்டணம் ரூபாய் 14,518 வரை உயர்ந்துள்ளது. குறிப்பாக இதுபோல் பயணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. பயணிகளுக்கு மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பயணிகள் தங்கள் பயணங்களை ஏற்கனவே திட்டமிட்டு 2 மாதங்களுக்கு முன்னதாகவே விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொண்டால் இதே போல் அதிக கட்டணம் செலுத்தி பயணிப்பதை தவிர்க்கலாம் என்றும் விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறுகின்றனர்.